ஃபாத்திமா ஃபாயிசா அப்படிங்கிறவங்க திருச்சியிலேருந்து கேட்குறாங்க, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இடுப்பு வலி காரணத்தால் எக்ஸ்ரே எடுத்தார்கள். நான் புர்கா கலட்ட சொல்லி எடுத்தார்கள். இது இஸ்லாத்தில் சரியா? அதுபோல் பெண்களுக்கு காப்பர்ட்டி போட ஆண் டாக்டர் வருகிறார்கள். இதில் இஸ்லாம் சொல்லும் பாடம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது இஸ்லாத்தில் பிழையானது இல்லை. புர்காவை கலட்டிட்டு நம்ம எக்ஸ்ரேங்கிறது மருத்துவம், ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஒரு அத்தியாவசியமான விஷயத்துக்கு நிர்பந்த நெருக்கடியான மாதிரியான தருணங்கள்ல பொதுவான சட்டங்கள்ல சில விதிவிலக்குகள் வழங்கப்படும். இப்ப இந்த மாதிரி மருத்துவ தேவை என்பது அத்தியாவசியத்துல உள்ளது. இப்ப நான் அதை கலட்ட மாட்டேன்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த எக்ஸ்ரே என்ன பண்றது? இப்ப எடுக்கிறவங்க அதுல இருந்து இப்போ அதை கலட்டாம எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டுல போய் தனிப்பட்ட முறையில் வச்சு பார்த்து எடுப்பதற்கான வாய்ப்புகளோ சூழலோ பெரும்பாலும் யாருக்கும் அப்படி அமையவே அமையாது. நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக வேண்டி தனியாக ஒரு மிஷினை வைக்க முடியும். அப்போ அங்கே உள்ள சூழல் என்னவோ, அந்த நிறுவனம் எப்படியோ, இயன்ற வரைக்கும் பெண்கள் இருக்கிற வாய்ப்போ சூழலோ இருக்கான்னு தேடி பார்ப்போம். இருந்தால் செய்வோம், இல்லையா இது மார்க்கத்தில் குற்றமாகாது. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி தான் காப்பர்ட்டி வைக்கிறதுக்கு ஆண் மருத்துவர்கள் வர்றாங்களே, பெண் மருத்துவர்கள் இருக்கிற வாய்ப்பை தேடணும். இல்லாத பட்சத்தில் மருத்துவம், ஒரு வைத்தியம், ஒரு அத்தியாவசியம் என்கிற அடிப்படையில் ஒரு நிர்பந்தமான சூழலில் பொதுவாக மார்க்கத்தில் தளர்த்தப்பட்ட சட்டங்கள் உண்டு. சட்டங்களுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அப்படி நாம விதிவிலக்காக புரிந்து கொள்ளலாம்.